ஹாய்! நாம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் கொண்டக்கடலை குழம்புங்க. கொண்டக்கடலை கிரேவியாவும் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம பார்த்துரலாம். நான் 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நாள் நைட்டே இதை ஊற வச்சுட்டேன். அதாவது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, நல்லா சட்டியில் வறுத்துட்டு, எண்ணெய் ஊற்றாம வறுத்துட்டு, வெந்நீர் ஊற்றி ஊற வைங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ 2 கத்திரிக்காவை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி சேர்த்துப்பீங்கன்னா 1 தக்காளி எடுத்தால் போதும். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, 2 பல் பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 8 பல் பூண்டு, உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1½ டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். முதல்ல குக்கரில் கடலையை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ காலையில் தான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் ஊற போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 விசில் 4 விசில் வச்சுக்கோங்க. நான் நைட்டே ஊற போட்டதால் 2 விசில் போதும். கடலை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் பூடையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாதாங்க குழம்புக்கு வாசமாக இருக்கும். நீங்கள் பல்லாரி சேர்க்குறதா இருந்தால் 1லேருந்து 1½ பல்லாரி சேர்த்துக்காங்க. வெங்காயம் பாதி வதங்கிட்டே இருக்கும் போதே நம்ம முருங்கைக்காயை போட்டுடலாம். ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? முருங்கைக்காயை ஊடையில் லேசாக கீறி மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துடுச்சு. நம்ம இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை ஏன் முதல்ல சேர்க்கலன்னா குழஞ்சி போய்டும் இல்லையா? அதனால தான் முருங்கைக்காய் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் இது 2ல் ஏதாவது ஒன்று போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 2 இருந்தால் நீங்கள் 2மே கூட சேர்த்து. கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? அந்த தண்ணியவே நம்ம குழம்புக்கு ஊற்றிக்கலாம். சத்து வீணாக போகாது இல்லையா? இப்போ இதை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு காய் ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் புளி சேர்க்கல. புளி சேர்த்தா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாக்களை நம்ம சேர்த்து லேசாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்து இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசால் வாடை போகட்டும். அதுக்குள்ளே நம்ம கடலையை பார்த்துடலாம். கடலை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலையை சேர்த்துடலாம். கடலையை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதிச்சா போதும். ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கடலையும் வெந்துருச்சு. லைட்டாக கடலில் இறங்குறதுக்காக தான் நம்ம இப்போ போட்டு நல்லா கிளறி விடுறோம். நீங்கள் முதல்லையே தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கணும். இப்போ இது கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு குழம்புல ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி சீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், புளி குழம்புக்கு பூண்டை தட்டி தான் சேர்க்கணுன்னு. 2 வரமிளகா சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்ட்டான சுவையான கருப்பு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடலையில் தாங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் ஆசிட்டும் நிறையா இருக்குது. இந்த கொண்டக்கடலை குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, ஹெல்த்தாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.